Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் மற்றும் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு முகாம் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பங்கேற்றார். செஞ்சி கிழக்கு அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அப்பம்பட்டு பகுதியில் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் க. சோழன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று மக்களிடம் திமுக அரசின் மக்கள் விரோத செயல்பாடுகளை எடுத்து சொல்ல வேண்டும் என தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய அவைத்தலைவர் தேவராஜ், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் கோகுல்ராஜ், ஒன்றிய கவுன்சிலர்கள் துரை, சவிதா, கிருஷ்ணராஜ், செஞ்சி தொகுதி வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் வேலவன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி நகர அதிமுக சார்பில் நடைபெற்ற வாக்குச்சாவடி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மற்றும் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு முகாமில் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். நகர செயலாளர் சுந்தர் தலைமையில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் வி.ஆர். பிருத்திவிராஜ் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் மாவட்ட செயலாளருமான சி.வி. சண்முகம் பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். அப்போது பேசிய அவர், வாக்குச்சாவடி நிர்வாகிகள் வீடு வீடாக மக்களை சந்தித்து திமுக அரசின் மக்கள் விரோத செயல்பாடுகளை எடுத்து சொல்ல வேண்டும் என்றும் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியில் கவனமாக ஈடுபட வேண்டும் என வலியுறுத்தினார். நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். சென்னை பசுமை வழிச்சாலையில் எழும்பி பிரகாசி மிஷனரி பேராயம் மற்றும் நியூ ஆங்கிலோ இந்தியன் சபை சார்பில் தந்தை பேராயர் ஜெயசிங் தலைமையில் கிறிஸ்தவர்கள் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே. பழனிசாமியை நேரில் சந்தித்து 2026 ஆண்டு தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்காக ஜெபம் செய்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் 10,000க்கும் மேற்பட்ட சபைகளில் அதிமுக வெற்றி பெறுவதற்காக ஜெபிப்போம் என்றும் கழக பொதுச் செயலாளரிடம் பேராயர் ஜெயசிங் தெரிவித்தார். தென்சென்னை மாவட்ட கழக செயலாளர் ஆதி ராஜாராம், நாடார் பாதுகாப்பு பேரவைத் தலைவர் இ.எம். சீனிவாசன் நாடார், பாதுகாப்பு பேரவை செயலாளர் ஐ.எஸ். தங்கையா, பாதுகாப்பு பேரவை உறுப்பினர்கள் சே. வினோத், சாய் செல்வா, தினகரன், ஆல்பர்ட் செல்வதாஸ் மற்றும் தமிழ்நாடு கிறிஸ்தவ நாடார் சங்க பொதுச் செயலாளர் சேவியர் நாடார் உள்ளிட்டோருடன் முதன்மை கல்வி பேராயத்தினுடைய முதன்மை பேராயரம் அகில இந்திய பொதுச் செயலாளர் சக்கரவர்த்தி, மாநில துணைத் தலைவர் பேராயர் ஜேசுதாஸ், பேராயர்கள் கேபா, என்பால் ரவிக்குமார், பிரேமா மலர், மார்டின் மாதவன் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் மற்றும் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு முகாமில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். ஆலம்பூண்டி பகுதியில் நடைபெற்ற வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் மற்றும் வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு முகாமில் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு பணியில் கவனமாக ஈடுபட்டு போலி வாக்காளர்களை சேர்க்காமல் பார்ப்பதோடு உண்மையான வாக்காளர்களை சேர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஒன்றிய கழக செயலாளர் ஆ. கோவிந்தசாமி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஒன்றிய அவைத்தலைவர் மனோகரன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் வி.ஆர். பிருத்திவிராஜ் மற்றும் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் கோகுல்ராஜ் உள்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு பின்பு வழங்கப்பட்ட புதிய வரைவு வாக்காளர் பட்டியலை அதிமுக ஒன்றிய நகர செயலாளர் வழங்கும் நிகழ்வு முன்னாள் அமைச்சரும் பல்லடம் சட்டமன்ற உறுப்பினருமான எம்.எஸ்.எம். ஆனந்தன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் திருப்பூர் புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் உடுமலை ராதாகிருஷ்ணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரமசிவம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். சென்னை ஆர்.கே. நகர் தொகுதியில் ஆள் இல்லாத வீட்டில் வாக்கு இருப்பதாக வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடத்தியுள்ளது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர்.எஸ். ராஜேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். தண்டையார்பேட்டை பகுதியில் வசித்து வரும் திமுக மாவட்ட செயலாளர் சசிகுமார் மற்றும் அவரது மனைவி தனம் மற்றும் அவரது மகன் ஆகியோர் ஆர்.கே. நகர் தொகுதியிலும் இருப்பதாக வரைவு பட்டியலில் வெளியாகியுள்ளது. இதையறிந்த அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர்.எஸ். ராஜேஷ் மாநகராட்சி அதிகாரிகளை வரவழைத்து போலி முகவரி உள்ள இடத்தை பார்வையிட்டார். இந்த இடம் வந்து திமுகவிற்கு மன்றத்துக்கு சொந்தமான இடம். ஆளே இல்லை, ஆள் இல்லாத இங்கே வந்து திருப்பி நாங்கள் அன்னைக்கு அப்ஜெக்ஷன் கொடுத்து கூட திருப்பி பார்த்தீங்கன்னா 3 ஓட்டை வந்து அதில் ஆட் ஆன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல இடத்துல இந்த விஷயத்தை வந்து அவங்க ஆளும் தரப்புல அதிகாரிகள் துணையோடு இந்த வேலையை செஞ்சு வச்சிருக்காங்க. அது நாங்கள் திருப்பி வந்து ஐடென்டிஃபை பண்ணி எல்லாம் கொடுத்துருக்கோம், ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வந்து
ப்ரொசீடிங்ஸ் தான் போனோம். இந்த பூத் லெவல் ஏறினதுக்கும் சரி, பிஎல் பூத் லெவல் இன்க்ரீஸ் ஆனதும் சரி, இதுவும் சரி, இந்த மாதிரி விஷயங்களும் சரி, ப்ரொசீடிங்ஸ் தான் போனோம். நெல்லையில் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் பாம்பு கடிக்கு ஆளாகி சிகிச்சை பெறும் தூய்மை பணியாளருக்கு அதிமுக சார்பில் ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கப்பட்டது. நெல்லையில் ஸ்டாலின் பங்கேற்ற அரசு நிகழ்ச்சியில் அலங்காரத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பூக்களில் இருந்த விஷப்பாம்பு அங்கு தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த கண்ணன் என்பவரை கடித்தது. இதில் படுகாயமடைந்த தூய்மை பணியாளர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் நிலையில் அவரையும் அவரது குடும்பத்தினரையும் அதிமுக மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா கழக நிர்வாகிகளுடன் சந்தித்து ஆறுதல் கூறி நிதி உதவி வழங்கி சிகிச்சை விவரங்களை கேட்டறிந்தார். திருநெல்வேலியில் அதிமுக மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா தூய்மை பணியாளர்களுக்கு சேலைகள் வழங்கி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தாழையூத்து கிராமத்தில் பேருந்து நிலையத்தில் இருந்து தூய்மை பணியாளர்களிடம் நலம் விசாரித்த அதிமுக மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜா அனைவருக்கும் சேலைகள் வழங்கி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். அப்போது மானூர் ஒன்றிய கழக செயலாளர் துறையூர் சேகர், மாநகர் மாவட்ட மாணவரணி செயலாளர் முத்துப்பாண்டி, நகர செயலாளர் சங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் உடன் இருந்தனர்.